ගරු මනෝ ගණේෂන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා. මනෝ ගණේෂන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා. සෞතුමේනි අද අපි සභාවට ඉදිරිපත් කළ තියෙන මේ අපේ යෝජනාව ගැන නෙවෙයි අපි සභානායකතුමා කතා කරේ. අපිට දන්නවා. ඒක අනාගතේ එළි වෙයි. ප්‍රශ්නයක් නැහැ. ඒ නිසා මේ සභාව බොරු කියලා වෙනදට අරන් යන්න එපා කියලා අපි ඉල්ලීමක් කරමු. මම දෙබල භාෂාවෙන් කතා කරන්න වැඩ කරනවා. தலைவர் அவர்களே නෑ මම දෙකයි කිව්වේ බොරු කියන්න එපා කියලා කිව්වේ. හරි ඒක පටන් ගත්තේ. හරිද? නෑ අපේ යෝජනාව ඒක නෙවෙයි. එතුමා වෙන මොනවද කතා කරන්න ගියා. බණක් ඒක පවගන්න නෑ. අතරන්නකෝ. නෑ தலைவர் அவர்களே இன்று ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக் அவர்கள் அனுராதபுரத்திலே ரீபில்ட் ஸ்ரீலங்கா ஹவுசிங் இனிஷியேட்டிவ் என்பதை ஆரம்பித்திருக்கிறார். நல்ல விஷயம், பாராட்டுகள், வாழ்த்துக்கள் அவருக்கு. அதாவது மீள் கட்டெழுப்பல் இலங்கை அதிலே வீடமைப்பு திட்டத்தை அவர் இன்று சபைபூர்வமாக ஆரம்பித்திருக்கிறார். நல்ல விஷயம் அது. ஆனால் அந்த வீடமைப்பு வீட்டுரிமை காணியுரிமை என்பதை பொறுத்தவரையிலே இலங்கையில் மிகவும் பின்தங்கிய மக்களாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு உரிமைகளிலே கூடிய மலைய மக்களுக்குரிய இடம் எங்கே என்று அந்த இடத்திலே சபையில் இருந்து கொண்டு அந்த நண்பர் சகோதரர் அனுரகுமார் திசாநாயகோட கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். ஏனென்றால் அனுரகுமார் சொன்னார், இங்கே வந்து சொன்னார், இந்த பேரிடத்திற்கு பிறகு வந்து சொன்னார், நிறைய நிவாரணங்களை அறிவித்தார். 25,000 ரூபாய் வீட்டுகளை கழுவுவதற்கு தருவதாக சொன்னார். பாடசாலை பிள்ளைகளுக்கு 15,000 தருவதாக சொன்னார். அது தவிர அங்கே நிறைய மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு தேவையான அந்த சிறு வியாபாரிகளுக்கு பயிர்களை விளைவித்தவர்களுக்கு ஆடு மாடுகளை கால்நடை வளர்த்தவர்களுக்கெல்லாம் நிவாரணம் தருவதாக சொன்னார். அதெல்லாம் விடுங்கள், பரவாயில்லை. அதிலே கூட மலைய மக்களுக்கு பாரபட்சமாக மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தான் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக குறிப்பிக்க விரும்புகிறோம். ஆனால் அதை விட முக்கியமானது என்னவென்றால் வீட்டுரிமையும் காணியுரிமையும். இன்று பாருங்கள், அனுரகுமார் திசாநாயக் அவர்களது பிரபலமான ஒரு கூற்று இன்று நாடெங்கும் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உறக்க பேசிக் கொண்டிருக்கிறார். 50 லட்சம் ரூபாய் காணி தருவதாக கூறுகிறார். அதில் காணி வாங்கிக் கொள்ளலாம். தவிர இன்னொரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து அவர்களுக்கு வீடு கட்ட முடியும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே மலையக மக்கள், பெருந்தோட்ட மக்கள் எங்கீர்கள் என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்தி கூற வேண்டும். பாருங்கள், இந்த பேரிடரிலே அதிகமாக துன்பத்தை சந்தித்தவர்கள் தான் கண்டி, நுவரெலிய, பதுளை, கேகாலை, மாத்தளை உட்பட பல மாவட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, மலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பெருந்தோட்ட மக்கள்.